வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அருமையான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல சட்னிக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவு செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். மிளகாலாம் நல்லா வறுப்பெட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் கம்மியான அளவு சேர்த்தோம்னா போதும். அதையும் ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 6-7 பூண்டு பல், அப்புறம் ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸில் உள்ள தக்காளி ஒன்று நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி பழம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 செகண்ட் வதக்கணுன்னா போதும். கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நாளி வதக்க வேண்டியில. ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஆற வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் கடலைப்பருப்புலாம் வதக்கி வச்சதை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இது மேலேயே வெங்காயம் தக்காளி பழம் வதக்கி வச்சதையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சட்னியை ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ சட்னியை கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு வரமிளகாயை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் செவந்து வந்ததுக்கப்புறம் தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.